மாணவர்கள் அனைவருக்கும் ஞாயிறு மதிய இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். சூரியன் புதன் சுக்கிரன் குரு எல்லாரும் சேர்ந்துட்டாங்க. இந்த இடத்துல சூரியன் புதன் குரு சுக்கிரன் எல்லாருமே சேர்ந்துட்டு அந்தந்த இடங்களில் எப்படி பலன் எடுக்கிறது என்பதற்கான ஒரு கணித அமைப்புகளை அப்படியே போட்டு இந்த பாருங்க. இப்போ ஒரு மாடல் ஜாதகம் போட்டுறேன். ஒரு மாடல் ஜாதகம் போட்டுட்டு அந்த மாடல் ஜாதகத்திற்கு எந்தெந்த அமைப்புகளில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு அரை மணி நேரம் கட நடத்துகிறேன். அது எப்படி நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக. இப்போ இந்த ஜாதக அமைப்பை இப்படியே வைத்துக் கொள்ளலாம். இந்த ஜாதகத்தை இப்படியே வச்சுக்கிட்டு கூடவே ஒன்று பண்ணலாம். இந்த இடத்துல சனியவும் போட்டுக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு அந்த சுபத்துவ பாபத்துவ அடுக்குகள் புரியும். இந்த இடத்துல சூரியன் புதன் சனி டிகிரி வாய்ஸ் ஒரு மாடல் ஜாதகம் போடுறேன். 10ஆம் இடத்துல சூரியன் புதன் சுக்கிரன் குரு சனி என 5 கிரகங்கள் ஒன்று சேர்ந்திருக்கின்ற இந்த அமைப்பில் லக்னாதிபதி இரட்டை நிலையாக போடலாம். இந்த இடத்துல சதயம் நட்சத்திரமாகவே போட்டுருவோம். இது ஒரு மாடல் ஜாதகம். தான். இந்த ஜாதகத்தில் இப்போ ஃப்ளோரண்டைன் நம்ம கொடுத்த ஒரு அமைப்பை ஒரு மகாதசையை எடுத்துக்கொண்டு விளக்குங்கள் அப்படின்ற மாதிரி போடுறாங்க. சரி, இப்போ இங்கே நம்ம எப்படி கொண்டு வருவோம்? சந்திரனை 4ஆம் பாதம்னு கொண்டு வந்துடலாம். சதய நட்சத்திரம் 4ஆம் பாதம், ராகதசை முடிய போகிறது. அல்லது சதய நட்சத்திரம் 1ஆம் பாதம், சதயம் 1ஆம் பாதம், ராகு தசை இவங்களுக்கு நடக்கும்போது, இந்த குழந்தைக்கு நடக்கும்போது என்ன நடக்கும்? ஒரு 13-14 வயசு 13 வருஷம் நடக்கும்னு வச்சுக்கோங்க. 13 வயது வரைக்கும் ராகு தசை. குரு தசை 29, சனி தசை 48. இப்போது இவருக்கு புதன் தசை நடந்துக்கிட்டு இருக்குன்னு வைக்கலாம். புதன் தசையில் கேது புக்தினா இவருக்கு ஒரு கேது புக்தி நடந்துக்கிட்டு இருக்குன்னு வைப்போம். இப்போ இவருக்கு 50-52 வயதுகளுக்குள்ளே இருக்கும். இந்த ஜாதகருக்கு எப்படிப்பட்ட தன்மைகள் வாழ்க்கையில் எப்படி நடந்திருக்கும் அப்படிங்கிறத நான் கொஞ்சம், இது ஒரு மாடல் ஜாதகம் தான். உண்மையான ஜாதகத்தை அப்படியே பொருத்தி பார்த்து கூட இன்னொரு ஜாதகம் ஏதாவது ஒன்று கையில் வச்சு ஒவ்வொரு தசாபக்தி அமைப்புகளாக பார்க்கலாம். சரி, இந்த ஜாதகத்தை எடுத்தவுடன் நீங்கள் எப்படி பலன் கணிப்பது? இதில் ரொம்ப முக்கியம் சூரியன் புதன் சுக்கிரன் புதன் சனி அவர்களுடைய தூர அமைப்புகள் அங்கே டிகிரியில் ரொம்ப முக்கியம். அப்போ இந்த இடத்துல டிகிரியில் நான் என்ன பண்ணுறேன்? டிகிரி ஒரு ஜாதகத்தை எப்படி கணிப்பது? இவங்க கேட்ட மாதிரி ஃப்ளோரண்டைன், நம்ம ஃபாரின் சகோதரி ஃப்ளோரண்டைன் கேட்ட மாதிரி ஒரு மகாதசையை எப்படி விளக்குறதுன்றத ஒரு உண்மையான ஜாதகத்தை வச்சு கூட விளக்கலாம். இப்போ இந்த இடத்துல ஒரு மாடல் ஜாதகம்னு கொண்டு வந்துட்டேன். இதை எப்படி நீங்கள் பலன் கணிப்பீங்க? எடுத்த எடுப்பில் பலன் கணிக்க சொல்லி கொடுக்கக்கூடிய அமைப்புகள் என்ன? இந்த ஜாதகத்தில் என்னென்ன? இது ஒரு கண்ணை மூடிக்கிட்டு ஒரு மாடல் ஜாதகமாக போட்டேன். ஆரம்பத்தில் சூரியனோடு சேர்ந்து எல்லாமே பஸ்பம் ஆயிடுச்சுன்னா என்ன அப்படிங்கிறத ராதாகிருஷ்ணன் ஐயர் சொன்ன காரணத்தினால அதை அப்படியே கொண்டு வந்து ஒரு 5 கிரகம் ஒன்றா சேர்ந்துருக்கிற மாதிரி. ஏன்னா இந்த 4-5 கிரகம் ஒன்றா சேரும்போது மட்டும்தான் நீங்கள் ரொம்ப கடுமையான ஒரு பலன்களை, ஒரு மாதிரி குழப்பமான ஒரு பலன்களை நீங்கள் அடைவீங்க. அப்போ இந்த இடத்துல என்ன நடக்கும்? இந்த இடத்துல மிக முக்கியமான ஒன்று என்ன? இப்போ இதை இப்படி வேற மாதிரி போடுறேன். ராகு 13 வயசுல இருந்து அப்படின்னு சொன்னால், ராகு 13 வயசு, குரு 29, சனி 48. இப்போது புதனில் கேதுன்னு கொடுத்துட்டேன். சதயம் நட்சத்திரம் 1ஆம் பாதம்னு கொடுத்துட்டேன். டக்குன்னு எப்படி பலன் எடுப்பது? இப்போ சூரியனை நடுமத்தியாகவே வைத்துக் கொள்ளலாம். இப்போ இது சூரியன் சித்திரை மாதம் 1ஆம் தேதியில் 1 டிகிரியில் இருப்பார். அப்போ சூரியன் ஒரு 10 டிகிரியில் இருக்கிறார். சித்திரை 10இல் இவர் பிறந்திருக்கிறார். சூரியன் 10 டிகிரி, சனி அங்கே 13 டிகிரி, குரு அங்கே 26 டிகிரி. ஒரு உதாரணமாக தான் போடுறேன். சுக்கிரன் அங்கே 4 டிகிரி, புதன் அங்கே சனியோடு சேர்ந்து 9 டிகிரின்னு வச்சுக்கோங்க. இதுதான் நீங்கள் கணிக்க வேண்டிய உங்களுக்கு பலன் சொல்லக்கூடிய அமைப்புகளில் இந்த இடத்துல தான் நீங்கள் அப்படியே வந்துடணும். இந்த இடத்துல என்னென்ன இத்தனை டிகிரி இத்தனை அமைப்புகளில் சேர்ந்திருக்கும் போது இங்கே சூரியன் சனி அஸ்தமனம், ராதாகிருஷ்ணன் சொன்ன மாதிரி நெருப்பு அங்கே சாப்பிட்டுருச்சு. அதை குரு அங்கே அஸ்தமனம் இல்லை, சுக்கிரன் அஸ்தமனம். சுக்கிரனுக்கு 6 டிகிரிக்குள்ளே அவர் அஸ்தமனத்தில் இருக்கிறாரு.
6 டிகிரிக்குள்ள அஸ்தமனத்தில் இருக்கிறார். இவருக்கு அந்த அஸ்தமன தோஷம் இல்லை. ரெண்டாவதாக இதை எப்போ நீங்கள் பண்ணிருப்பீங்க? குரு தசை சனி தசையில் தான் நீங்கள் இதெல்லாம் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா சூரிய தசை இவருக்கு, சந்திர தசை இவருக்கு வரவே போகிறதில்லை. அப்போ சூரியன் எந்த நிலைமையில் இருக்கிறார், சுக்கிரன் எந்த நிலைமையில் இருக்கிறார், இதில் டக்கு 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 டக்குன்னு தெரிய வேண்டிய ஒன்று என்ன? ஸ்தான பலத்தில் சனி வந்து நீச்சம். எந்தெந்த கிரகம் இங்கே பலவீனமாக இருக்கிறது? லக்னாதிபதி பலவீனமா? ஆமாம், லக்னாதிபதி பலவீனம். லக்னாதிபதி பலவீனம், சனி நீச்சம் பிளஸ் அஸ்தமனம். ஆனாலும் அவர் 13 டிகிரிக்குள் குருவோடு சேர்க்கை, அதையும் பார்க்கணும் இல்லையா? சரி, சூரியன் அதிபலம் பிளஸ் திக்பலம், அதிபலத்தோடு உச்சம் என்கின்ற அதிபலத்தோடு திக்பலமாக இருக்கிறார். குரு ஓரளவுக்கு பரவாயில்ல, பிளஸ் தான் குரு. செவ்வாயும் செவ்வாய் மைனஸ், சனியுடைய வீட்டில் செவ்வாய் சனி பரிவர்த்தனை. அன்பு மாணவர்களே, ஒரு ஜாதகத்தை போட்ட உடனே, இது ஒரு மாடல் ஜாதகம், ஆனால் அந்த ஜாதகத்தை போட்ட உடனே என்ன அறியாமல் டக்கு டக்கு டக்குன்னு நான் என்ன கொண்டு வரேன், அது அங்கே இருக்குது, இது இங்கே இருக்குது, அது திக்பலத்தில் இருக்குது, அது இங்கே இருக்குது, இது இங்கே இருக்குது, அது பரிவர்த்தனையில் இருக்குது என்கின்ற அமைப்புகளை எப்போது ஆழமாக நுணுக்கமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறீர்களோ, முதல்ல இந்த கான்ஃபிடென்ட் உங்களுக்கு வந்துடணும். இது இந்த கிரகம் இந்த கிரகம் இந்த கிரகம் இதில் எப்படி இருக்கு. சூரியன் அங்கே இருக்கலாமா? கண்டிப்பாக இருக்கலாம். ஆனால் அவர் அங்கே சனியோடு இருக்கக்கூடாது, அவ்வளோதான் மைனஸ். மற்றபடி சுக்கிரன் புதன் என்கின்ற 3 சுபகிரகங்களோடு அவர் இருக்கிறார். அப்போ இந்த இடத்துல என்ன? சூரியன் கண்டிப்பாக சுபத்துவமாக இருக்கிறார். ஆனால் அந்த சுபத்துவத்தின் தன்மையை குறைக்கக்கூடிய அமைப்பு சனியால் அவருக்கு அங்கே ஏற்படுகிறது. இங்கே சூரியன் திக்பலமாக இருப்பது, உச்சமாக இருப்பது ஒரு வகையில் டபுள் அப்படின்னா கூட அங்கே சுபத்துவமாக இருக்கிறார். ஆகவே இந்த 10ஆம் இடம் என்பது வேறு விதமான ஒரு அமைப்பு. 10ஆம் இடத்துல உச்சி பொழுது என்று சொல்லப்படக்கூடிய அந்த அந்த அமைப்பு, அதாவது அந்த லக்னத்தின் உச்சியை குறிக்கக்கூடிய அந்த இடத்துல ஏகப்பட்ட கிரகங்கள் இருந்தாலும் அது ஒரு பலவீனமான அமைப்புகள் அல்ல, அது கண்டிப்பாக ஒரு பலமான அமைப்பு. இங்க எல்லாத்தையும் நான் அடிக்கடி என்ன சொல்லுவேன், இதை தாங்கக்கூடிய அமைப்புகள் என்ன நடக்கணுமே, லக்னாதிபதியோடு பொறுத்ததுமே. இந்த இடத்துல லக்னாதிபதி நல்லா இல்லை. என்ன நல்லா இல்லை? நீச்ச சனியோடைய வீட்டில் இருக்கிறார். லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்தவர் நீச்சமாவது என்பது ஒரு நிலையில நல்லது இல்லை. அதே மாதிரி அவர் கிட்டத்தட்ட சதயம் 1ஆம் பாதம்னு கொண்டு வந்துட்டேன். அப்போ சதயம் இங்கிருந்து இப்படியே என்னன்னீங்கன்னா அவர் அமாவாசையை நோக்கி போய் சேர்றதுக்கு எத்தனை திதின்னு கூட நம்ம பார்த்துடலாம். ஒரு நட்சத்திரம் என்பது ஒரு திதி. அப்போ இங்கே இவர் கிட்டத்தட்ட அஷ்டமி நவமி தசமி திதியெல்லாம் தாண்டிட்டார். இன்னும் எத்தனை நட்சத்திரம்? இங்கே 10 டிகிரின்னு சொல்லிட்டேன். இதெல்லாம் வந்து நம்ம பஞ்சாங்க பாகாமே கடகடன்னு தெரிஞ்சுக்கலாம். ஜாதகத்தை பார்த்த உடனே டிகிரி வாய்ஸ்லேயே நம்ம ஓரளவுக்கு டக்கு 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 டக்குன்னு வந்துடணும். இப்போ என்ன, சதய நட்சத்திரம் 1ன்னு வந்துட்டேன். அப்போ ஒரு நட்சத்திரம் முழுக்க இருக்கு. சதயம் எப்படி, ஹவு டு கனெக்ட்? சதயம் ஒன்று இருக்கிறது, பூரட்டாதி ஒன்று இருக்கிறது, ரேவதி ஒன்று இருக்கிறது, அஸ்வினியில் அவர் இருக்கிறார். யார் இருக்கிறாரு? அஸ்வினி 1ஆம் பாதத்தில் அவர் இருக்கிறார், சூரியன் இருக்கிறார். அஸ்வினி 1ஆம் பாதத்தில் மேஷத்தில் சித்திரை மாத அமாவாசையை நோக்கி சந்திரன் நகர்ந்து கொண்டு இருக்கிறார். அஸ்வினி மாதம் 1ஆம் பாதம்னு எப்படிங்க ஐயா நீங்க சொல்றீங்க? ஒரு அஸ்வினி 1 டிகிரியிலிருந்து 13.2 டிகிரி 20 டிகிரி வரைக்கும் 20 வரைக்கும் ஒரு நட்சத்திரம். இதெல்லாம் ஆரம்பத்தில் சொல்லி கொடுத்துருக்கிறேன் உங்களுக்கு. மேஷத்தில் 1 டிகிரியிலிருந்து 13.2 என்கின்ற அமைப்பின் வரைக்கும் 30 டிகிரி கொண்ட ஒரு பாவகம் 9 பாதங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு இல்லையா? அப்ப 13.2 என்பது ஒரு மேஷத்தில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரத்தின் அளவு. அப்ப இந்த இடத்துல நம்ம வந்து அஸ்வினி 1ஆம் பாதத்துல சூரியன் இருக்கிறார். இந்த அஸ்வினி 1ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய சூரியனை நோக்கி நெருங்கி கொண்டிருக்கின்ற அமைப்பு. அப்படியே வந்து இவர் இதுல போவார், சந்திரன் நோக்கி அங்கே போவார். அப்ப அமாவாசைக்கு இன்னும் 4 நாள் இருக்கு. தசமி அல்லது அமாவாசைக்கு 4 நாள் இருக்கு. தசமி அல்லது ஏகாதசி திதி அமைப்புகளில் இவர் இங்கே இருக்கிறார். அமாவாசைக்கு இந்த 4 நாள் இருக்குன்னு புரிஞ்சுக்கணும். அப்போ அந்த அமாவாசைக்கு 4 நாள் இருக்கக்கூடிய அந்த ஒளியற்ற நிலையில் இருக்கக்கூடிய நல்ல வேலையாக தன்னுடைய நண்பரோடு சேர்ந்து சந்திரமங்கல யோகம், குறைவான அளவில் இருக்கக்கூடிய சந்திரமங்கல யோகம், பயனற்ற சந்திரமங்கல யோகம் தான். இதெல்லாம் இந்த சந்திரமங்கல யோகம் 8ல் இருந்தால் பலன் தராது. ஆனால் இது எதுக்காக சொல்கிறேன்னா, சந்திரதசை செவ்வாதசை ரெண்டுமே நமக்கு வரல. அப்போ இந்த அமைப்பில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நிலையில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்திரன் பலவீனமாக, லக்னாதிபதி பலவீனமாக இருக்கிறார் என்பதை இங்கே அறிந்து கொள்வதற்காக மட்டுமே இந்த இடத்த நான் திருப்பி சொல்றேன். சந்திரனுக்கு இந்த இடத்துல திக்பலமும் இல்லை. 4ஆம் இடத்துல திக்பலம், கிட்டத்தட்ட நிஷ்பல அமைப்புகளை நோக்கி போய்கொண்டிருக்கிறார். வீடு கொடுத்தவன் நீச்சமாக இருக்கக்கூடிய அமைப்புல போய்கொண்டிருக்கிறார். அப்ப இந்த ஜாதகருடைய உயரம் அளவானது, மிடில் கிளாஸ். சந்திரன் அமாவாசையில் பிறந்தவங்க எல்லாம் அப்படியா நான் சொல்ல வரல. இந்த இடத்துல சந்திரன் கடக லக்னாதிபதியாகி
லக்னாதிபதி என்பவர் கொஞ்சம் சற்று மட்டுப்பட்டு இருக்கிறார் என்பதை நன்றாக புரிந்து கொண்டு 8ல் மறைந்திருக்கிறார். அதே நேரத்தில் சனியின் பார்வை இல்லை, செவ்வாயுடைய பார்வையில் நண்பரோட தான் இருக்கிறாரு. ஆனால் அமாவாசை அமைப்பில் இருக்கிறாரு. நல்ல வேலையாக அவருடைய தசா அமைப்புகள் வரல. ஆக இந்த ஜாதகம் ஒரு நடுத்தர நிலையில் இருக்கக்கூடிய ஜாதகம். சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுற ஜாதகமும் கிடையாது, பிச்சை எடுக்கிற ஜாதகமும் கிடையாது, அதுக்காக குபேரம் கோடீஸ்வரன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புலையும் ஜாதகம் கிடையாது. முதல்ல அந்த பேசிக்கை புரிஞ்சுக்கிட்டு என்ன நடந்திருக்கும். 13 வயது வரைக்கும் இந்த ஜாதகருக்கு ராகுதசை நடந்தது. இந்த 13 வயது வரைக்கும் நடந்த ராகுதசை அப்படி ஒன்று சொல்லிக் கொள்ளும்படியாக கண்டிப்பாக இருந்திருக்காது. 9ஆம் இடத்துல ராகு இருக்கக்கூடாது, குருவோட வீட்டில் இருக்கிறாரு. சிறு வயதில் ராகுதசை அப்படி ஒன்று பெரிய நன்மைகளை செய்யாது. அயன சயன போக அமைப்புகளை குறிக்கக்கூடிய போகத்தை சொகுசை தரக்கூடிய ஒரு சுபர் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த ராகு பெரிய அளவில் 13 வயது வரைக்கும் கண்டிப்பாக நன்மையை தந்திருக்காது. 13 வயசு வரைக்கும் என்ன நமக்கு தெரிஞ்சிருக்கும், இவருடைய அப்பா கஷ்டப்பட்டிருப்பார், அவ்வளோதான். இந்த ஜாதகருக்கு 13 வயது வரைக்கும் அப்பாவுடைய ஸ்தானத்தில் ராகு இருக்கிறதுனால தன் தகப்பனுக்கு இந்த குழந்தையுடைய 13 வயது வரைக்கும் நெகட்டிவான பலன்கள், அதாவது என்ன, இந்த குழந்தைய நல்லா வளர்க்கக்கூடிய அளவிற்கு லக்னம் அடிபட்டு போச்சா, அப்போ லக்னம் அடிபட்டு போச்சுன்ற போது இந்த குழந்தையை வளர்க்கக்கூடிய அளவிற்கு பெரிய அளவுக்கு பொருளாதார முன்னேற்றங்கள், இதெல்லாம் பலன் சொல்லக்கூடிய உத்திகள். பெரிய அளவில் 13 வயசு வரைக்கும் தகப்பனுக்கு நல்லா ஒரு அமைப்புகள் இல்லவே இல்லை. ஆகவே 13 வயது வரைக்கும் ராகுதசை இந்த குழந்தைக்கு சரியானதொரு நல்லதொரு கல்வியை கொடுத்திருக்க வாய்ப்பில்லை. 10ஆவது வகுப்பு 9ஆவது வகுப்பு படிக்கிற வரைக்கும் இந்த மாதிரியான அமைப்புகள் இல்லை அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக பார்த்த உடனேயே மாணவர்கள் டக்குன்னு புரிஞ்சுக்கணும். அதனை அடுத்து என்ன, ஜாதகர் குருவின் கண்ட்ரோலுக்குள்ள வர்றாரு. குரு என்ன பண்றாரு, குருவுடைய நிலைமையை இப்போ பார்ப்போம். தெளிவாக கொடுத்துட்டேன். குரு 26 டிகிரியில் இருக்கிறார். குரு 26 டிகிரியில் இருக்கிறார். சூரியனை விட கரெக்டாக என்ன பண்ணுறாரு, 15 டிகிரி தள்ளி இருக்கிறார். கிட்டத்தட்ட லாஸ்ட்டு கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் வரணும், இல்லைன்னா பரணி நட்சத்திரம் 4ஆம் பாதம் வரணும். மாடலாக தானே போடுறேன். அப்போ நீங்கள் இந்த 26 அமைப்புன்ற போது நீங்கள் பரணி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் இருந்தால் எங்கே இருப்பார், பரணி நட்சத்திரம் 4ஆம் பாதம் வந்தால் கரெக்டாக இங்கே வந்துடும். கிருத்திகை பாதம் 1ஆம் பாதம் வந்தால் இங்கே வந்துடும். அப்போ இங்கே வந்திருந்தா குரு ஓரளவுக்கு சுபத்தன்மையோடு இருக்கிறார். இது நான் 100 மார்க் கொடுக்கக்கூடிய ஒரு வீடு இல்லையா. 26ன்றதை ஒரு 27 கூட வச்சுக்கோங்க. 27னா கிட்டத்தட்ட கன்ஃபார்ம்டாக அவர் இதில் வந்துடுவார். கிருத்திகை 1ஆம் பாதத்திலே வந்துடுவார். கிருத்திகை 1ஆம் பாதத்தில் இருக்கிறவர் அதுக்காக இப்போ நான் யாரோ ஒருத்தவங்க கொடுத்துருந்தீங்களே, ராசியின் கடைசியில் இருக்கக்கூடிய குரு அப்படி வேலை செய்ய மாட்டேன், அப்படிலாம் கிடையவே கிடையாது. இந்த பாவக அமைப்புகளை முதல்ல, பாவக அமைப்புகள்லாம் அப்புறம் வரலாம். பாவக அமைப்புகள் இன்னும் நிச்சயமாக சொல்லப்படவே இல்லை. பாவக அமைப்புகள்லாம் இந்த இடத்துல குருவை 27 டிகிரின்னு கூட உங்களுக்கு கன்ஃபியூஸ் இல்லாமல் 27 டிகிரின்னு கூட போட்டுக்கிறேன். கிருத்திகை 1ஆம் பாதம்னே வச்சுக்கோங்க. அப்போ கிருத்திகை 1ஆம் பாதத்தில் அவர் வர்றாருன்ற போது கிருத்திகை 1ஆம் பாதம் இங்கே வந்துடும். அப்போ இங்கே வந்துடுற போது நவாம்சத்தில் நம்ம 100 மார்க்கு கொடுக்கக்கூடிய அளவில் தன்னுடைய 6ஆம் வீட்டை தானே பார்க்கக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய இந்த ஜாதகத்திற்கு சூரியன் புதன் குரு எல்லாரும் சேர்ந்து ஒரு மாதிரியே நல்லா இருக்கிற இவருக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்குமா, கவர்மெண்ட் வேலை நிச்சயமாக கிடைக்காது. எப்படி கிடைக்காது, நடுவில் சனி தசனால கிடைக்காது. சனி அட்டமாதிபதியோடு பரிவர்த்தனை. இவர் அரசு வேலைக்கு நம்பி ஏமாந்து போகக்கூடியவராக இருப்பார். அரசு வேலைக்கான தகுதியெல்லாம் மேம்போக்காக பார்க்கும்போது அழுத்தமாக தெரியும். ஃப்ளோரண்டைன் கேட்ட மாதிரி தசாபக்தியின் அமைப்புகளை எப்படி அறிவது, அல்லது அரசு வேலை கிடைத்து நடுவில் சஸ்பெண்ட் ஆகி டிஸ்மிஸ் ஆகி வேலையை விடுறாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு அமைப்பு. சூரியன் குரு எங்கே பார்க்குறாரு, குரு இங்கே சிம்மத்தை பார்க்கிறார். சிம்மாதிபதி உச்சனாக இருக்கிறார். ஆனால் இடையில சனினால அவர் நெகட்டிவ் ஆகிறார். சனியோடு நெருங்கி 3 டிகிரியில் இருக்கிறார். இந்த இடத்துல சனி நீச்சபங்க ராஜயோகத்தை அடையக்கூடாது. சனி நீச்சபங்க ராஜயோகத்தை எப்படி அடைகிறார், சனி இங்கே உச்சனுடைய வீட்டில் இருக்கிறார். சனி நாம் ஏற்கனவே சொல்லிக் கொடுத்தபடி ஆதிபத்தியங்களை நன்கு தர கடமைப்பட்டவராக இருக்கிறார். என்ன ஆதிபத்தியங்களை தருவதற்கு கடமைப்பட்டவராக இருக்கிறார், 7ஆம் அதிபதியாகவும் 8ஆம் அதிபதியாகவும் இருக்க கடமைப்பட்டிருக்கிறார். அப்போ அவருடைய புக்திகள் வரும் பொழுது அவர் 7, 8 ஆதிபத்தியங்களை கண்டிப்பாக செய்வார். அவருடைய தசையில 8ஆம் ஆதிபத்திய பலனை மிக கடுமையாக செய்வார். 8ஆம் ஆதிபத்தியம் எப்போது வருகிறது, 29 வயசுலேருந்து வருது. இந்த ஜாதகருக்கு அரசு வேலை கிடைக்குமா கிடைக்காதா, 29 வயதுன்றது மிக மிக முக்கியமான ஒரு வயது. 29 வயசுலேருந்து 19 வருஷம் அவர் நெகட்டிவ்ல டிராவல் பண்ணும் பொழுது இந்த இடத்துல இத்தனை சுபத்துவம், இதுக்கு தான் நான் சனியை அஸ்தமனமாக போட்டேன். இத்தனை சுபத்துவம் இருந்தாலும் கூட சனி சூரியனோடு நெருங்கி இருந்து அஸ்தமனத்தை அடைந்திருக்கின்ற காரணத்தினாலும்
சூரியனை தான் அஸ்தமனமாகி சூரியனை பலவீனப்படுத்தின காரணத்தினாலும் சனி தசை நடுப்பகுதியில் வருகின்ற காரணத்தினாலும் இவருக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்காது. நீச்ச பங்கத்தை பெற்ற கிரகம் ஆதிபத்தியத்தை வலுத்து செய்யும்னு சொல்லியிருக்கிறேன். ஆதிபத்தியத்தை வலுத்து செய்யும்னா என்ன? 7ஆம் ஆதிபத்தியத்தையும் 8ஆம் ஆதிபத்தியத்தையும் வலுத்து செய்யும். 7ஆம் ஆதிபத்தியம் கணவனை கொடுக்கும், மனைவியை கொடுக்கும். 8ஆம் ஆதிபத்தியம் ஆயுளை கொடுக்கும், அசிங்கத்தை கொடுக்கும், மனக்கலக்கத்தை கொடுக்கும், எல்லா கண்ட கழுதையும் கொடுக்கும்னு சொல்லியிருக்கிறேன் இல்லையா? அப்போ ஆயுளை பாதிக்குமா நீங்க கேட்கலாமா? கேட்கக்கூடாது. ஆயுளை பாதிக்காது. அதே நேரத்தில் சனி இங்கே சுபத்தன்மையோடும் நீச்சபங்க அமைப்போடும் இருக்கிறார். 2 நிலைமையில இருக்கிறார். இந்த இடத்துல சனி நிச்சயமாக ஆயுளை பாதிக்கவே மாட்டார். ஆயுளை எப்போது ஒரு நிலையில் இந்த மாதிரி இருந்தாலும் ஆயுள் பாதிச்சிருக்குங்க. லக்னம் பாதிக்கப்பட வேண்டும், லக்னாதிபதி பாதிக்கப்பட வேண்டும். இங்கே லக்னாதிபதி பாதிக்கப்படலை, அப்படியே அமாவாசைக்கு நோக்கி போய் நெருங்கிக்கிட்டு தான் இருக்கிறார். இந்த இடத்துல லக்னாதிபதி 8 டிகிரிக்குள் ராகுவோடு இருந்தாலோ, அதே சனி ராகுவோடு இங்கே லக்னம் பாதிக்கப்பட்டிருந்தாலோ தான் இந்த மாதிரியான நிலைமைகளில் ஆயுள் பாதிப்புகள் ஏற்படும். ஆகவே ஆயுளை பாதிக்குமா? இல்லை. வெங்கட ராமானுஜம், சனி சுபத்துவமாக தான் இருக்கிறார் குருஜி. சனி தசை நன்றாகத்தானே இருக்கணும். மன்னிக்கவும், சனி தசை நல்லா தானே இருக்கணும். எப்படி? சரி, நல்லா இருக்கிறார். பா, மாணவர்கள் கேள்வி கேட்கிறதுல மன்னர்கள், ஆனால் ஏற்கனவே சொன்னதை புரிந்துக்காத மன்னவர்கள். சரி, சனி சுபத்துவமாக தானே இருக்கிறார், ஆனால் பாபத்துவம் அடைஞ்சு தானே சுபத்துவமாக இருக்கிறார். எல்லா இடத்துலையும் நான் என்ன சொல்லியிருக்கிறேன்? நீச்சம் என்பது குறைந்த அளவு பாபத்துவம். அவர் எந்த நிலையிலும் சூரியனோடு சேரக்கூடாது, எந்த நிலையிலும் சூரியனோடு சேரக்கூடாது. முதல்ல அந்த சனி என்ன செய்வார்? என்னையா செய்வார்? உங்களுக்கு ஒரு துலா லக்னக்காரன் இதே வேற மாதிரி செய்வார். சனி சுபத்துவமத்தான இருக்கிறார். எதை செய்வார் சனி? கடக லக்னத்திற்கு எதை செய்வார்? 7, 8 தானே செய்வார். 7, 8 ஆதிபத்திய விசேஷம் உள்ள அமைப்புகளா? 7ஆம் இடம் என்ன கிடைக்குங்க உங்களுக்கு? 7ஆம் இடத்துல ஃப்ரெண்டு கிடைப்பார், 7ஆம் இடத்துல பொண்டாட்டி கிடைக்கும், காமம் கிடைக்கும், சுகம் கிடைக்கும், புருஷன் கிடைப்பார், பொண்டாட்டி கிடைப்பார், நண்பர் கிடைப்பார். துட்டு கிடைக்குமா? 8ஆம் இடத்துல என்ன கிடைக்கும்? கடன் கிடைக்கும், நோய் கிடைக்கும், வம்பு கிடைக்கும், வழக்கு கிடைக்கும், அசிங்கம் கிடைக்கும், விபத்து கிடைக்கும், மரணம் கிடைக்கும். துட்டு கிடைக்குமா? சுபத்துவம் என்பது பொருளாதார வசதி என்று சொல்லப்படக்கூடிய துட்டு இல்லையா? மாணவர்களுடைய சுயரூபம் இப்போ தான் தெரியுது. இந்த மாதிரி வழக்கணும்னா ஒருத்தர் கூட நீங்கள், ஆனால் தயவுசெய்து கேள்வியை கேளுங்க. உங்களுடைய புரிந்து கொள்ளும் திறன் நான் ஏதாவது தவறாக புரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி விட்டுறாதீங்க. கேள்வியை கேளுங்க. சுப்புலட்சுமி அம்மா கேட்ட கேள்விக்கு அதே தான் நான் பதில் சொல்கிறேன். சுப்புலட்சுமி அம்மா கேட்டதுக்கு என்ன சொன்னேன்? நீச்சபங்க ராஜயோகம் என்கின்ற உயர்நிலையை அடைந்த கிரகம் ஆதிபத்தியத்தை வலுத்து தரும் இல்லையா? அப்ப 8ஆம் ஆதிபத்தியத்தை அது வலுத்து தானே கொடுக்கணும். அதே மாதிரி தானங்க 8ஆம் ஆதிபத்தியத்தில் என்னங்க சுபத்துவத்தை கொடுத்துட போறாரு சனி? 8ஆம் இடத்துல என்ன சீட்டிங் பண்ண வைப்பாரு? சூரியனோடு சேர்ந்த சனி எந்த நிலவிலையும் மிகப்பெரிய அமைப்புகளை செய்ய மாட்டார்னு சொல்லியிருக்கிறேன்ல. சூரியனோடு சேர்ந்த ராகு தசையில ஒருவனை அதிபராக்குவார், அதிகாரியாக்குவார், பிரதமராக்குவார், அமெரிக்க ஜனாதிபதி ஆக்குவார். ட்ரம்புக்கு தான் அமைப்பு சூரியராக சேர்க்க. சூரியனோடு சேர்ந்த ராகு தசையில சூரியன் சுபத்துவமாகவோ வலிமையாகவோ பௌர்ணமி சந்திரனுடைய பார்வையிலையோ குருவோட பார்வையிலோ இருக்கும்போது ராகு தான் சேர்ந்த கிரகங்களின் ஆதிபத்தியங்களை பிரதிபலிக்கக்கூடிய அதிகாரத்தன்மைகளை பிரதிபலிக்கக்கூடிய கிரகம் என்பதால் ராகு அந்த தசையில தான் எந்த கிரகத்திடமிருந்து எதை பறித்ததோ அது தன்னுடைய தசையில தருவார். இப்ப அதிபர் ட்ரம்புக்கு தான் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா சனி அப்படியா? தான் பறித்த கிரகத்துடைய, அவருக்கு பறிக்கிறதுக்கு அமைப்பே இல்லை. சனிக்கு கலப்பு தான் பலன். சூரியனை அவர் பாபத்துவப்படுத்துகிறார். ஐயோ, இன்னும் எத்தனை வருஷம் ஆகுமோ தெரியலையே. சூரியனை அவர் பாபத்துவப்படுத்துகிறார். சூரியனுடைய அதிகாரத்தன்மையை அவர் இழக்க வைக்கிறார். இங்கே நான் அவயோக தசைகளாக போட்டிருக்கிறேன். சூரியனுடைய தசையுடைய அமைப்பு ஆரம்பத்தில் யார் கேட்டது? ஃப்ளோரண்டைன் தானே கேட்டீங்க. மகாதசையை பற்றி விளக்குங்கன்ட்டு. தசையுடைய அமைப்புக்காக எடுக்கப்பட்ட அமைப்பு. இதை நான் அந்த இந்த தலைப்பிலே வச்சுக்குவோம். இந்த கணக்கு தான் உங்களுக்கு புரியாது. இதுக்குள்ளே இருக்கக்கூடிய கணக்கு தான் உங்களுக்கு புரியாது. லக்ன வாரியாக நகர்த்தி நான் பலன் சொல்கிறேன். ராகுதசையில் அப்பா இறந்துருவார்னு சொல்கிறீங்க. அப்பா இறந்துருவார்னா என்னென்ன விஷயங்களை பார்க்கணும்? குருவை பார்க்கணும், சூரியனை பார்க்கணும், சிம்மத்தை பார்க்கணும். ஒரு இடத்தை தான் ராகு பாதிச்சிருக்கிறார். இந்த இடத்துல தான் பாதிச்சிருக்கிறார். சூரியன் சனி சேர்க்கை மட்டும் இருந்தால்
ராகு திசையில் சனி புக்தியில், ராகு திசையில் சூரிய புக்தியில் அப்பாவை உயிரோடு பாதிக்கும். இப்போ இதுக்கடுத்த பாயிண்ட்டு நல்ல பாயிண்ட்டு. இப்படித்தான் ஆதிபத்திய காரகத்துவங்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். விநாயகமூர்த்தி கொடுத்துருக்கிற பாயிண்ட், ராகு திசையில் அப்பா உயிரோடு இல்லையே அப்படின்னு கேட்குறார். இங்கே சூரியன் நீச்சமாக இருந்தாலோ, சூரியன் ஆதிபத்திய அதாவது ஸ்தான பலத்தோடு திக்பலத்தோடு இல்லாமல் இருந்தாலோ, சனிதான் இங்கே நீச்சனா இருக்கிறார், சூரியன் நீச்சமாக இல்லை. 9ஆம் அதிபதியாகிய குரு இங்கே கடுமையான பலவீனத்தை அடைந்திருந்தாலோ, பலவீனம்ன்றது பாபத்துவம் என்கின்ற அமைப்பில் குருவும் சனியும் சேருவது பெரிய பலவீனம் கிடையாது. இந்த குருவும் சனியும் சேர்ந்த பலவீனத்திற்கு பதிலாக குரு சுக்கரனோடு சேர்கிறார் என்பதை மனசில் வச்சுக்கோங்க. சுபலட்சுமி கேட்ட கேள்விக்கு அடுத்த நல்ல கேள்வி வெங்கடராமானுஜம் கேட்ட கேள்வியும் விநாயகமூர்த்தி கேட்குற கேள்வியும், அப்பா உயிரோடு இல்லை தானே, எப்படி தப்பு பண்ணுவீங்க? சிம்மம் பாதிக்கப்பட்டிருந்தாலோ இது பாதிக்கப்பட்டுருச்சு. பாவகம் பாவகாதிபதி காரகம் என்பதை இன்னும் முழுசாக மாணவர்கள் புரிஞ்சுக்கல அப்படிங்கிறத தான் காட்டுது. இங்கே ஒரு பாவகம் பாதிக்கப்பட்டு விட்டது, ஆனால் பாவகாதிபதி அப்படி ஒன்றும் பெருசாக பாதிக்கப்படலை. பெருசாக சனியோட சேர்ந்தது மட்டும் பெரிய இது கிடையாது. சூரியன் அவருக்கு நண்பர் தான். இங்கே சூரியனோடு அவர் அஸ்தமனம் இல்லை என்கின்ற ஒரு பலவீனம் இல்லாத ஒரு நிலைமையவும் நான் சுட்டி காட்டியிருக்கிறேன். கிருத்திகை 1ஆம் பாவத்தில் இருக்கிறாரு குருன்னு சொல்லி இங்கே இருக்கிறாருன்னு சொல்லியிருக்கிறேன். சிம்மம் வலுத்த நிலையில், சூரியன் சுபத்துவமாக இருக்கின்ற நிலையில், 9ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற ராகு தகப்பனுடைய உயிரை பறிக்க மாட்டார். அப்பா செத்து போக மாட்டார். வருமான குறைவுகள் இருக்கும், அப்பாவால் குழந்தைய சரியா வளர்க்க முடியாத சூழ்நிலைகள் இருக்கும், அப்பாவால் 10 பைசா பிரயோஜனம் இல்லாத நிலைமை இருக்கும். அப்பா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பார், ஆனாலும் ரொட்டி பண்ண டீ வாங்கி கொடுப்பார். 5 ஸ்டார் ஹோட்டலில் கூட்டிகிட்டு போய் வாங்கி கொடுக்க முடியாத நிலைமை இல்லை, ரொட்டி பண்ண டீ வாங்கி கொடுப்பார். வெளியில் கூட்டு போய் ஒரு பண்ணையோ டீ கடையில் ஒரு டீயோ குழந்தைய ஜட்டி போட்டுக்கிட்டு இருக்கிற ஜட்டி போடாத குழந்தைய தூக்கிட்டு போய் வாங்கி கொடுப்பார். 13 வயசு வரைக்கும் குழந்தைக்கான ஒரு சிறு விஷயங்கள் நடக்கும். இதே நேரத்தில் 9ஆம் இடத்தில் ராகு இருந்து 9ஆம் அதிபதி பாபத்துவமாகி பலவீனமாகி சிம்மம் கெட்டு போய் இருக்கின்ற நிலைமையில சூரியனும் சுத்தமாக வலுவிழந்தால், இந்த இடத்துல சூரியன் உச்சம் சனி நீச்சம்ன்றதை திருப்பி காட்டியிருக்கிறேன். சனி உச்சம் சூரியன் நீச்சம்னு நீங்க பலன் சொல்றீங்க, அப்பா இறந்து போவாருன்ட்டு. சனி உச்சம் சூரியன் நீச்சத்திற்கும் சூரியன் உச்சம் சனி நீச்சத்திற்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? பிரிவு இழப்பு. இதை நான் எத்தனை கிளாஸ்ல மாற்றி சொல்லியிருக்கிறேன். விநாயகமூர்த்தி தயவு செய்து நல்லா புரிஞ்சுக்கங்க. அடுத்ததாக அடுத்த கமெண்ட் யாரு? இந்த கமெண்ட்டுக்கு தான் நீங்க யாரும் மனசில் இருக்கிறத கேட்டுருங்க. சனி குரு மற்றும் சுக்கரனோடு ஓரளவு சுபத்துவ நிலையில் இருக்கும்போது கஷ்டம் ஏன் தருகிறது? ராஜாராம் என்கே கரெக்ட். கிளாஸ் ஒழுங்கா போய்கிட்டு இருக்கு. சனி சுக்கரனோடு குருவோடு சேர்ந்திருக்கும் போது ஓரளவு சுபத்துவமாக இருக்கும்போது ஏன் கஷ்டம் தருகிறது? சனி எந்த இடத்துக்கு லாயக்கவர்? 7-8க்கு தனியா அதிபதி. ஒரு கிரகம் சுபத்துவமாகவே இருக்கிறது, எந்த பாவகங்களுக்கு அவர் அதிபதி? இதே ரிஷப லக்னம் 12ல தான் சனி இருப்பார். 9, 10ஆம் ஆதிபத்தியங்களை கொடுப்பார் இல்லையா? ராஜாராம் உங்ககிட்ட இருந்த அந்த கேள்வி முட்டாள். சனி எதை தருவார்? எந்த பாவகங்களை தருவார்? 7-8 பாவகங்கள் என்ன தருவார்? சுகம் தருவார், பணம் தருவாரா? 8ல என்ன தருவார்? எதிர்பாராத அதிர்ஷ்டம் எல்லாம் ஓகே. ஆனா 2, 9, 11 போன்ற அமைப்புகளோடு ராஜயோகத்தை தரக்கூடிய 9, 10 அமைப்புகளோடு தரக்கூடிய அமைப்புல 7, 8ஐ தருவாரா? சனி எந்த நிலையிலும் கடக லக்னத்திற்கு கடும்பாவி இல்லையா? என்ன ஜோசியத்தை புரிஞ்சுக்கிட்டீங்க? சனி என்ன தருவார் கடக லக்னத்திற்கு? நான் எப்படி அடிக்கடி என்ன சொல்றேன், உங்களுக்கு ஒரு பெரிய உங்க ஜென்ம விரோதியோட வீட்டுக்கு போறீங்க. ஜென்ம விரோதியோட வீட்டுக்கு ஓனர் உங்களை அனுப்பிச்சு இந்த கவரை கொடுத்துட்டுவான்னு சொல்றாரு. நீங்க போய் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே கதை திட்டிட்டு, எப்பா ஓனர் எங்க ஓனர் உனக்கு அந்த கவரை கொடுத்துட்டு சொன்னார், அப்படியா சிரிப்பீங்க? அவர் உங்களுக்கு ஜென்ம விரோதி. கட்டளையின் அடிப்படையில் நீங்கள் அந்த வீட்டிற்கு நீங்கள் போக வேண்டியிருக்கிறது. நீங்கள் மனப்பூர்வமாக போவீர்களா? சனி திசை கடக லக்கணத்திற்கு சிம்ம லக்கணத்திற்கு மனப்பூர்வமான நன்மைகளை செய்தே தீருமா? செய்ய அனுமதிக்கப்படுமா? எந்த பாவகங்கள் செயல்படும்? சுபத்துவ பாவத்துவம் செயல்படும்னால எந்த பாவகம் செயல்படும்? சனி எதை தருவார்? 7, 8ஐ தருவார். இதைத்தான் இப்போ ஒருத்தர் கேட்டிருந்தாரே 12 லக்கணத்துக்கு சொல்லுன்ட்டு, அதில் தான் இதை நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். ராஜாராம் என்கே புரிஞ்சுக்கல. நீங்கள் என்னதான் சுபத்துவம் இருந்தாலும்
என்ன பாவகங்கள் செயல்படும்? பணபாவகங்கள், தனபாவகங்கள் செயல்பட்டால் மட்டுமே மனிதனுக்கு சுபத்துவம் என்று சொல்லப்படக்கூடிய அபரிமிதமான நன்மைகள் ஏற்படும். 7ஆம் பாவகம் சுபத்துவமாக இருக்கு, நண்பர்கள் இருப்பாங்க, கூடவே 2ம் 11 சுபத்துவமாக இருக்கிறது. அப்பத்தான் உங்களுக்கு நண்பர்களின் மூலமான தன லாபங்கள் வரும். கனெக்டிவிட்டி, காம்பினேஷன்ஸ். இங்க நான் என்ன போட்டிருக்கேன்? லக்னாதிபதி இருள் தன்மையோடு இருக்கிறார். லக்னாதிபதி இருள் தன்மையோடு இருப்பது நல்லது அல்ல. இந்த ஜாதகமே ஒரு அளவிற்கு மத்தியமம். உயர உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பறந்தாகாது என்ற மாதிரி 1 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குற ஜாதகம் அது இல்லை. பேசிக்கா என்ன இருக்குது? இதுக்கு 1 லட்சம் ரூபாய் சம்பளம் மேக்சிமம் 50 வயசானாலும். நம்மில் எத்தனை பேர் நடுத்தரவாதிகளாகவே இருக்கிறோம்? இப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, மறுபடியும் குழம்புறீங்க. சுபத்துவமான ஒரு கிரகம் அள்ளி குவித்து விடும் அப்படின்னு நினைக்கிறீங்க. சுபத்துவமான கிரகம் தான் எதை கொடுப்பதற்கு விதிக்கப்பட்டிருக்கிறதோ, எந்த ஆதிபத்தியங்களை கொடுப்பதற்கு விதிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த ஆதிபத்தியங்களை தான் இருக்கின்ற வீட்டின் வழியாக கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறது. தன்னுடைய சுபத்துவ பாவத்துவத்திற்கேற்ப காம்பினேஷன்ஸை இன்னும் புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு யாருக்குமே வரவே இல்லை. கடக லக்னத்திற்கு சனி என்ன செய்வார் புரியல. சிம்ம லக்னத்திற்கு கனி என்ன செய்வார் புரியல. அதே கன்னியா லக்னத்திற்கு அவர் என்ன செய்வார் அது புரியல. இதே துலா லக்னம் ரிஷப லக்னமாக இருந்தா அவருடைய தசை எப்படி இருக்கும் இன்னும் புரியல. இதே துலா லக்னமாக மாறி இருந்தா, என்னுடைய நண்பர் 7ஆம் இடத்துல சனி திக்பலம், குருவோட பார்வையில் இன்னைக்கு கோடீஸ்வரர் இருக்கிறார்ல, அந்த நண்பருக்கு ஏன் சனி அவ்வளவு பலனை செஞ்சது? 4, 5 என்கின்ற அதி உயர் கேந்திர கோண அதிபதி அமைப்புகளுக்கு அவர் அதிபதியாகி ஒரு கேந்திரத்திலிருந்து சுபத்துவமாக தனியாக இருந்து எவருடைய இதுவும் இல்லாமல் தொல்லைகளும் இல்லாமல் இருந்த காரணத்தினால் கோடிக்கணக்கான பணத்தை கொடுத்தது. அப்ப எந்த பாவகங்கள் செயல்பட வேண்டும்? அதே நண்பர் மிகப்பெரிய கோடீஸ்வரரானதுக்கு காரணம் அங்கே 10ஆம் இடத்துல சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் என்கின்ற 2, 9, 11ஆம் அதிபதிகள் 10ஆம் இடத்தில் சுபத்துவமாக சுக்கிரனோடு சேர்ந்திருந்த காரணத்தினால் அது பல்லாயிரக்கணக்கான கோடிகளை கொடுத்தது. எந்த பாவகம் செயல்படணும்? என்ன ஐயா நீங்க அடிய புடிதா பரதப்பட்டான்னு மறுபடியும் அவன் ஆரம்பிச்சா சீத்திக்கிராமன் சித்தப்பன் தானே கடைசியில் வர்றீங்க. முத்துமால் மருகன், குருவே சனியும் சூரியனும் 22 டிகிரி விலகி இருந்தால் சனி குருவோட இணைவால் இங்கே சுபத்துவம் அடை. ஆமாம், இது நல்ல கேள்வி. நான் வேணும்னே தான் சனி கொஞ்சம் வரையும் பக்கத்தில் போட்டிருக்கேன். ஒருவேளை சனி 23 டிகிரியாக, சனி 27 டிகிரியாக இருந்து குரு 13 டிகிரியாக இருந்தால் சனியுடைய பாபத்துவம் குறையும். சூரியனுடைய நெருக்கத்தின் காரணமாக அவர் பலவீனத்தை அடையவில்லை என்கின்ற அமைப்பில் அப்போ கூட அவர் கோடீஸ்வரன் அப்படிங்கிற அமைப்பில் சனி தசை கொண்டு போகாது. சரி, நல்ல கேள்வி. 9இல் ராகு சூரியன் சனி, 9இல் ராகு சூரியன் சனியுடன் தந்தை உறவு சரியில்லை, சுதன் பிரியாசினி, அதுதான் கரெக்ட். அப்பா உறவு சரியில்லை, அப்பா செத்து போகல, அப்பா பிரயோஜனம் இல்லை 13 வயசு வரைக்குமே. அதுக்கப்புறம் சனி தசை சுத்தமாகவே நல்லா இல்லை. சனி தசையில தான் அப்பாவை இழக்கக்கூடிய அமைப்புகள். அந்தந்த அமைப்புகளில் சனி அட்டமாதிபதியாகி சூரியனோடு சேர்ந்திருக்கின்ற காரணத்தினால் அட்டமாதிபதி மரணத்தை கொடுக்க வேண்டும் என்கின்ற காரணத்தினால் குருதசையில் அப்பா செத்து போவாரா? செத்து போக மாட்டார். அட்டமாதிபதி ஒரு பாடத்தில் என்ன சொல்லி கொடுத்திருக்கிறேன்? அட்டமாதிபதி உங்களுக்கு மரணத்தை கொடுக்க வேண்டும் என்பதில்லை. அட்டமாதிபதி எந்த பாவகத்தில் எப்படி இருக்கிறாரோ, யாரோடு சேர்ந்து இருக்கிறாரோ அவருக்கும் மரணத்தை கொடுப்பார். என்னுடைய செவ்வாய் தசையில என்னுடைய செவ்வாய், என்னுடைய சனி அட்டமாதிபதியாகி, என்னுடைய அட்டமாதிபதி சனி என்னுடைய சகோதர கிரகமான சகோதர பாவக ஆதிபத்திய கிரகமான ஆதிபத்தியத்தில் அமர்ந்த செவ்வாயை பார்க்கும்போது என்னுடைய மிதுன லக்னத்திற்கு 8ஆம் அதிபதியான சனி என்னுடைய சகோதரனை கொன்றார். பரிவர்த்தனை பெற்ற கிரகம் காரகத்துவத்தை வலுத்து செய்யும். இது ஒரு தனி பாயிண்ட். சுதன் பிரியாசினி, சுதன் பிரியாசினி. மறுபடியும் உங்க கமெண்ட்டை வாசிக்கிறேன். 1 1 1 2 1 1 2 2 + 4 6 6 10 16 நான் சொல்லி கொடுத்தேன். 1 1 2 2 கூட 4 சேர்த்தா 6 6 கூட 10 சேர்த்தா 16 நான் சொல்லி கொடுத்தேன். சுதன் பிரியாசினி 15ஐயும் 1ஐயும் சேர்த்தா 16 சொல்றீங்க. பரிவர்த்தனை பெற்ற கிரகம் காரகத்துவத்தை வலுத்து செய்யும். நீச்ச பங்கம் பெற்ற கிரகம் ஆதிபத்தியத்தை நன்கு செய்யும்.
வகுப்பில் இருக்கிறவங்களுக்கு பாருங்க, ஒரு ஜாதகத்தை போட்டவொடனே எந்த அளவுக்கு சொதப்புறீங்க பாருங்க, எந்த அளவுக்கு சொதப்புறீங்க நல்லா தெரியுதா? சுதன் பிரியாசினியுடைய கமெண்ட்டை படிக்கிறேன். பரிவர்த்தனை மூலம் நீச்சபங்கம் பெற்ற கிரகம் காரகத்துவம் மட்டும் வலுத்து செய்யும் என்று கூறியுள்ளீர்கள் குருஜி. ஆதிபத்தியம் வலுத்து செய்யாதுன்னு சொன்னீங்க குருஜி. எந்த இடத்துல சொன்னேன்? எந்த இடத்துல சொன்னேன்? எடுங்க கிளாஸ் நடத்துறது என்னோட விட்டுறேன். பரிவர்த்தனை பெற்ற கிரகம் காரகத்துவத்தை வலுத்து தரும். புதனும் செவ்வாயும் பரிவர்த்தனை பெற்றா நீங்க அறிவாளி தான் சொன்னேன். புதனுடைய காரகத்துவமும் கெடாது, செவ்வாயுடைய காரகத்துவமும் கெடாதுன்னு சொன்னேன். அதனுடைய தசைகள் அது நல்லாவே இருக்கும்னு சொன்னேன். ஆதிபத்தியத்தை அதனுடைய ஸ்தான பலம், பகை பலம், அந்த அமைப்புகளில் செய்யணும்னு சொன்னேன். அதே இடத்துல இந்த இடத்துல சனி நீச்சத்தை மட்டும் அடைந்திருந்தால், பங்கத்தை அடையாமல் இருந்தால் ஆதிபத்தியத்தை செய்யும் தகுதி அற்றவர். என்னையா குழப்பறீங்க? என்ன கற்றுக்கிட்டீங்க வகுப்பில்? என்ன குழப்பறீங்க? 1 1 2ன்னு சொல்லி கொடுத்தா அந்த 1 1 2ஓட நிறுத்தணும். உயிரை கொடுத்து சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். பரிவர்த்தனை பெற்ற கிரகம் காரகத்துவத்தை மட்டும் இல்லை, காரகத்துவத்தை வலுத்து செய்யும். மட்டும்னு நான் எங்க போட்டேன்? ஒரு வீடியோ எடுத்து பாருங்க, ஜோசியத்தை விட்டே போயிடுறேன். மறந்தும் கூட தவறான வார்த்தைகளை சொல்லாதவன் நான். பரிவர்த்தனை பெற்ற கிரகம் காரகத்துவத்தை வலுத்து செய்யும். எந்த பரிவர்த்தனை அடைந்த கிரகமும் அதனுடைய காரகத்துவத்தை தருவதற்கு, செய்வதற்கு தயாராகவே இருக்கிறது. காரகத்துவம் வாழ்நாள் முழுக்க செயல்படும், ஆதிபத்தியம் தசையில் மட்டும் செயல்படும். அப்ப என்ன நடக்கும்? புதனும் செவ்வாயும் பரிவர்த்தனை. நீங்க உண்மையிலேயே புத்திசாலி தான், செவ்வாயின் மூலமாக தைரியசாலி தான். இது வாழ்நாள் பலன், காரக பலன். இப்ப இந்த இடத்துல என்ன நடக்குது? செவ்வாயும் சனியும் பரிவர்த்தனையாகி இருக்கிறார்கள். செவ்வாயுடைய சனியுடைய காரகத்துவங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும், வாழ்நாள் முழுக்க கிடைக்கும். சனியுடையது மோசமான காரகத்துவம், செவ்வாயோடது ஓரளவுக்கு பரவாயில்லாத காரகத்துவம். ஆனால் நீச்சத்தை மட்டும் அடைந்து பாபத்துவத்தை அடைந்திருக்கின்ற கிரகம் ஆதிபத்தியத்தை தருவதற்கு தகுதியற்றது. இத்தனை கிளாஸ்ல சொல்லி என்ன பிரயோஜனம்? நீச்சத்தை கூடவே பாபத்துவத்தை மட்டும் அடைந்த கிரகம், இந்த இடத்துல தான் மட்டும்னு உபயோகப்படுத்துறேன். நீச்சத்தை மட்டும், நீச்சத்தோடு கூடுதலாக பாபத்துவத்தை மட்டும் அடைந்த கிரகம், நீச்சத்தை மட்டும் பாபத்துவத்தை அடைந்த கிரகம் சூரியன், புதன், சனி. ஜாதகர் முட்டாள், ஜாதகர் முட்டாள். ஜாதகர் முட்டாள் இல்லை, புத்திசாலி. சூரியன், புதன், சனி அவர் மட்டும் இருக்கிறார். ஜாதகர் புதன் நீச்சத்தை அடைந்திருக்கிறார், பாபத்துவத்தை அடைந்திருக்கிறார். இந்த இடம் சிம்ம லக்னமா இருக்கட்டும், 8ஆம் இடத்துல மறையவும் செய்வார். சிம்ம லக்னம் 8இல் புதன் மறைவு, பலவீனம். நீச்சம் கடுமையான பலவீனம், பாபத்துவம் கடுமையான பலவீனம். இந்த இடத்துல ஜாதகர் சர்வ நிச்சயமாக புத்திசாலி, முட்டாள்னு சொல்ல மாட்டேன். இதற்கடுத்து நீங்க கல்வி அறிவு பெறுவதற்கு செவ்வாய் என்கின்ற அமைப்பை பார்த்தோம். புதனின் மூலமான காரகத்துவங்கள் கெடுவதற்கு, புதனின் ஒரு அமைப்பான ஞானம் பெறுவதற்கு கல்வி அறிவு வேறு, ஞானம் வேறுன்றது எவ்வளவு தடவை சொல்லி கொடுத்திருக்கிறேன். அப்ப இந்த இடத்துல புதன் இப்படி இருக்கின்ற நிலைமையில ஒருவேளை 4ஆம் இடம், இப்ப செவ்வாய் இந்த இடத்துல குருவின் பார்வையில் வந்துட்டாரு. ஜாதகர் கல்வி அறிவு இல்லாதவரா? இல்லை. குருவின் பார்வையில் இந்த இடத்துல குருவே வேண்டாம், இந்த இடத்துல வந்து இப்படி போடுறேன். குரு அப்படி பரிவர்த்தனை அடையும் போது ஜாதகர் புத்திசாலியாக இருப்பார். குரு பரிவர்த்தனை அடையவே இல்லை. குரு உச்சம். இந்த உச்சத்தை அப்போ கூட அப்படி போட்டால் கூட செவ்வாயோட அமைப்பில் அவர் பார்வை வந்துடும். இப்போ இந்த இடத்துல செவ்வாய் வேறொரு நிலையாக வளர்பிறை சந்திரனுடைய பார்வையில் இருக்கிறாரு. இப்போ என்ன நடக்கும்? 4ஆம் இடம் கல்வியை குறிக்கக்கூடிய அமைப்பு இல்லையா? ஜாதகர் படித்திருப்பார்.
படிச்சு அறிவாளியா இருக்கிறதுக்கும் படிக்காமலே அறிவாளியாக இருக்கிறதும் ஒரு விஷயத்தை கிரகித்துக் கொள்வதற்கு கண்டிப்பாக புதனுடைய அமைப்பு புத்திசாலித்தனத்திற்கு டைமிங் சென்ஸ் சரியான விஷயத்துல ஒரு முடிவெடுக்கிறது இடிவெடுக்கிறது எல்லாத்துக்கும் புதனுடைய அமைப்பு தேவை. இந்த இடத்துல புதன் நீச்சமாக பாபத்துவமாக மட்டும் இருக்கும்போது அந்த திறமைகள் எல்லாம் அடிபட்டு போய் குருவோடு பரிவர்த்தனையானால் மட்டுமே மீண்டும் எழுந்து புதனுடைய காரகத்துவமும் குருவுடைய காரகத்துவமும் வலிமையா இருக்கும்னு தான் நான் சொல்லி கொடுத்தேன். அவயோக தசாநாதன் கெட்ட காரியங்களை செய்ய நிர்பந்திக்கப்படுகிறாரா? ஆமாதானே. அவயோக தசாநாதன் என்ன தருவார்? கெட்ட பாவகங்களுக்கு தானே அவர் அதிபதியாக இருக்கிறார். யோக தசாநாதன் 5-9 அதிபதி ஆயிடுறாரா? அவயோகர் என்றால் என்ன? ஏதேனும் ஒரு நிலையில் கெட்டதை செய்யக்கூடியவர். அவயோகம் தேவையில்லாதது. அவயோக தசாநாதன் அதானே. அவர் என்ன நடக்கணும்? அவர் எங்காவது 3, 6, 11 சொல்லப்படக்கூடிய உபசய ஸ்தானங்களில் இருக்கும் பொழுது அப்போ கூட ஒரு வார்த்தை சுதன் பிரியாசினி புரிஞ்சுக்காதது அதுதான். சனி கெடுக்கிற நிலைமையில் இருந்தால் கூட யோகம் செய்ய வரும்போது என்ன பண்ணுவார்? அவருடைய கெட்ட காரகத்துவங்களின் வழியாகத்தான் பலனை தருவார்னு அப்பவும் ஒரு அழுத்தி சொல்லியிருக்கிறேன்ல. பேசிக்கையே புரிஞ்சிக்க மாட்டேன்றீங்களே. ஒரு கிரகம் என்ன செய்யும்? அது எந்த வீடுகளுக்கு சொந்தமாக இருக்கிறதோ அந்த பலனை எந்த வீட்டில் இருக்கிறதோ அந்த வீட்டின் வழியாக செய்யும். ஒரு கிரகம் எதை செய்யும்? அவர் எந்த வீட்டுக்கு அதிபதியாக இருக்கிறார்? சூரியன் சந்திரனா ஒரு வீடு, மற்ற 5 கிரகமும் 2 வீடு. அவர் எந்தெந்த வீடுகளுக்கு அதிபதியாக இருக்கிறாரோ அந்த வீட்டு பலனைத்தானே செய்வார். ஒரு வீட்டு ஒரு கிரகத்திற்கு பலன் சொல்ல போறீங்க, குருவுக்கு பலன் சொல்ல போறீங்க. தனுசு மீனம் என்பது எந்த ஆதிபத்தியமாக வருகிறது அப்படிங்கிறத பார்க்க மாட்டீங்களா? அது பார்த்து தானே பலன் சொல்லணும். கண்ணு அங்கே தானே போகணும். மிதன லக்னம் குருதசை பலன் சொல்ல போகிறேன். 7, 10 பாவகங்கள் அந்த ஜாதகருக்கு இயங்க போகின்றன. குரு இருக்கின்ற வீட்டின் வழியாக இயங்க போகின்றன. குரு இருக்கின்ற சுபத்துவ பாபத்துவ தன்மைகளுக்கு ஏற்ப இயங்க போகின்றன. இவ்வளவுதானங்க பேசிக்கு. இதானங்க பாலபடம். மிதன லக்னம் புதன் தசை வரப்போகிறது. லக்ன பாவகமும் 4ஆம் பாவகமும் இயங்க போகின்றது. லக்ன பாவகமும் 4ஆம் பாவகமும் புதன் இருக்கின்ற வழியாக இயங்க போகின்றது. 2ஆம் வீட்டில் புதன் கடகத்தில் இருக்கிறார். அப்ப என்ன நடக்கும்? 2ஆம் வீடு வழியாக லக்ன பாவகம் என்று சொல்லப்படக்கூடிய அந்தஸ்து, கௌரவம், சிந்தனை, வீடு, வாகனம், தாயார், தன் சுகம் போன்ற அத்தனை பாவகங்களும் 2ஆம் பாவகத்தின் வழியாக இயங்க போகிறது. அந்த 2ஆம் பாவகத்தில் புதன் எப்படி இருக்கிறார்? சனி ராகுவோடு இருக்கிறார். தன நாசம், அந்தஸ்து கெடப்போகிறது. பாருங்க ஐயா, என்னத்தை நான் சொல்றது? இதுக்கு மேல நான் என்னத்தை சொல்றது? ஏன் அந்த இடத்துல நான் இவ்வளவு நாள் சொல்லி கொடுத்த ஒரு விஷயத்தை சொதப்புறீங்க? ஏன் இந்த இடத்துல நான் இவ்வளவு நாள் சொல்லி கொடுத்த ஒரு விஷயத்தை சொதப்புறீங்க? ஒரு மாடல் ஜாதகம் போடும்போது ஏன் அது உங்களுக்கு வரல? மாடல் ஜாதகம் போடும்போது மனசுல ஏன் உங்களால தேக்க முடியல? புதன் தசை வரப்போகிறது. மிதுன லக்னம். இந்த 1, 4 இடத்தின் பலன்களை அவர் 2ஆம் வீட்டின் வழியாக செய்ய போகிறார். 1ஆம் இடத்துடைய பலன் என்ன? நல்ல சிந்தனை, நல்ல மனசு. சிந்தனை, நல்ல சிந்தனைன்றது அப்புறம், சுபத்துவ பாபத்துக்கு அப்புறம். சிந்தனை, எண்ணம், அந்தஸ்து, கௌரவம், உடல் ஆரோக்கியம், நீங்க நடந்துக்கக்கூடிய அமைப்பு, வெளி வட்டாரங்கள்ல உங்களுடைய மதிப்பு. இந்த 1ஆம் பாவத்துடைய வேலை என்னையா? யோசிக்கிறது. நல்லதா யோசிக்கிறதா கெட்டதா யோசிக்கிறதா என்பது சுபத்துவ பாபத்துவத்தை பொறுத்தது. முதல்ல யோசிப்பது, இயங்குவது. நன்றாக இயங்குகிறீர்களா கெட்டதாக இயங்குகிறீர்களா என்பது சுபத்துவ பாபத்துவத்தை பொறுத்தது. ஆக இந்த இடத்துல 2ஆம் பாவகத்தில் அவர் இயங்க போகிறார். புதன் 2ஆம் இடத்துல இருக்கிறார். இந்த 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் தசை உங்களுக்கு வரப்போகுது. அப்ப என்ன நடக்க போகுது? 1க்கு 2ல இருக்கிறாரு, 4க்கு 11ல இருக்கிறார். 1ஆம் பாவகம் தான் முதல்ல இயங்கும். லக்னாதிபதியாக இயங்க போகிறார். லக்னாதிபதி என்பவர் யார்? நீங்க நல்லா இருக்க போறீங்க, இதா இருக்க போறீங்களா, எல்லாம் தீர்மானிக்கப்படுகிறது. நீங்க உங்களுக்கு வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை எப்படி இருக்குன்றது தீர்மானிக்கப்படுகிறது. உங்களுடைய மனம் சந்தோஷமாக இருக்குமா கெட்டு போகுமா என்பது தீர்மானிக்கப்படுகிறது. உங்களை சுற்றி நல்ல ஒளி அலைகள், நல்ல பாசிட்டிவ் இருக்குமா நெகட்டிவ் இருக்குமா எல்லாம் தீர்மானிக்க போகிறது. 4ஆம் இடம் எப்படி இருக்க போகிறது? வீடு, வாகனம், தன் சுகம், தாயார் போன்ற கல்வி கில்வி எல்லாம் அது உள்ள இருக்கு. அப்ப வீடு வாங்க போறீங்களா, வீட்டை விற்க போறீங்களா, வாகனம் வாங்க போறீங்களா, பைக் வாங்க போறீங்களா, கார் வாங்க போறீங்களா, அம்மாவை எப்படி வச்சிருக்க போறீங்க, உங்க அம்மா எப்படி இருக்க போறாங்க, நீங்க படிக்க போறீங்களா, படிப்பு இல்லாம ஊரை சுத்த போறீங்களா, இது எல்லாம் இயங்க போகின்றன. இது எப்படி இயங்க போகிறது? எல்லாம் தாறுமாறாக இருக்கிறது.
புதன் தசை வந்த உடனே 2ஆம் பாவகத்தை அவர் அழுத்துகிறார், பாபத்துவப்படுத்துகிறார். தனம் போக போகிறது, சிந்தனை போக போகிறது, குடிகாரனாக போகிறீர்கள், மனம் கட்டுப்பாட்டிற்குள் இல்லாமல் போக போகிறது, நல்ல சிந்தனை வரமாட்டேன் என்கிறது, கெட்ட சிந்தனைகள் வருகிறது. வேற தேவையில்லாமல் எவனா ஒருத்தனை நம்பி கிம்பி கெடுத்து ஏற்கனவே இருக்கின்ற காசை சேமித்து வச்சிருக்கிற காசை அப்படியே அழிக்க போறீங்க. வீட்டை அடமானமா வச்சு தொழில் பண்ணி குடும்பத்தை விட்டு விலக போறீங்க. வீடு போக போகிறது, வாகனம் ஏற்கனவே வண்டி வாகனம் இருந்தால் அது போக போகிறது, ஆரோக்கியம் போக போகிறது, படிப்பு நல்ல படிப்பு இல்லை, எல்லா கழுதையும் இங்கே வரும் இல்லையா? அப்ப என்ன நடக்கும்? 1, 2ஆம் பாவகங்கள் அதனுடைய ஆதிபத்தியங்கள் புதனுடைய காரகத்துவங்களின் வழியாக. புதனுடைய காரகத்துவம் என்ன? தாய்மாமே, உங்க புத்தி, இணையம், நூதன கருவிகள், புரோக்கரேஜ், சொல்லிக் கொடுத்தல், கல்வி, உங்க புத்திசாலித்தனம் எல்லாம் டேமேஜ் ஆகி போய் அது குடும்ப வாயிலாக, தனம் குடும்பம் அந்த பாவக வாயிலாக பணமாக பொருளாக எல்லாத்தையும் புதன் திசையில இழக்க போறீங்க.